ஹாய், வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி கேரட் சட்னி எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதோ 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா வறுபடணும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஓரளவு செவக்கணும். 4 பல் பூண்டு தோல் உரிச்சி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகணும். கேரட் 1 கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கணும். ஒரு பீஸ் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சுருங்கி வரணும், வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஆற விடணும். ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறினதோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை கிண்ணத்துக்கு மாற்றியிருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தாளித்து விடணும். கரண்டி சூடானதோ 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா 1 சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரியணும். இப்போ தாளிச்சதை சட்னியில் சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.